ஹாய் சோல்ஜர்ஸ். தமிழில் ஒரு கம்ப்ளீட் பிசியை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட இல்லை. ஈவன் நந்தானா கூட இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோவை பண்ணலை. கடல்லே இல்லையா? அதான் பண்ணியிருக்காரு ப்ரோ, 40K 50K 60K இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதே கான்ஃபிகரேஷனை வச்சு தான் உங்களால் அந்த பிசியை பில்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களால் நீங்களாக ஒரு காம்போனன்ட்ஸை சூஸ் பண்ணி உங்களால் ஒரு பிசியை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். அதனால் நம்ம ஒரு கம்ப்ளீட் பிசி பில்ட் சீரிஸ் வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் வீடியோ தான் இது. பிசி பில்டை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைனா கூட இந்த ஒரு சீரிஸை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை பற்றி எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம பேசிக்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு பிசியை பில்ட் பண்ணணும்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவை, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத சிம்பிளா பார்த்துருவோம். ஒரு பிசியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 7ல இருந்து 8 காம்போனன்ட் கண்டிப்பா தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்னா அது நம்ம CPU தான். ஏன்னா இதுதான் நம்ம பிசியோட பிரெயின். இது இருந்தாதான் நம்மளால அரித்மெட்டிக் ஆபரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன் ரெண்டுமே பண்ண முடியும். அதுக்கப்புறமா செகண்ட் ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்னா அது நம்ம மதர் போர்டு தான். பேர்லயே மதர் இருக்கு பாத்தீங்களா? தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. இது நம்ம பிசி காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹப்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸையும் கொண்டு வந்து நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். மூணாவது ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல. நம்ம பிசியில் இருக்க OS சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறமா இருக்க மற்ற எல்லா டேட்டாஸையும் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இதை தான் யூஸ் பண்ணுறோம். நாலாவது RAM. இது எதுக்காக நம்ம பிசியில் இருக்கு அப்படின்னு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லா டேட்டாஸையும் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் இருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம CPU-வால ப்ராசஸ் பண்ணாதான் நம்மளால டிஸ்பிளேல அதுக்கான அவுட்புட்டை பார்க்க முடியும். கரெக்டா? ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம CPU ஸ்பீடு இருக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குமானாக்கா இருக்காது. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த RAM இருக்கு. இப்போ இது என்ன பண்ணும்னா, நம்ம CPU-க்கு என்ன டேட்டாஸ் தேவையோ அது எல்லாத்தையும் இந்த RAM நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ் கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம CPU-க்கு எப்பெல்லாம் அந்த டேட்டாஸ் தேவையோ அப்பெல்லாம் இது CPU பக்கத்திலே இருந்துகிட்டு இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா. சிம்பிளா சொல்லணும்னா இதுக்காக தான் RAM இருக்கு. அஞ்சாவது முக்கியமான காம்போனன்ட் SMBS. இது எதுக்காக நம்ம பிசில இருக்கு அப்படின்னா, நம்ம பிசிக்கு வர AC கரண்ட்டை DC கரண்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம பிசில இருக்க எல்லா காம்போனன்ட்டுக்கும் தேவையான பவரை கரெக்டா கொடுக்கிறதுக்காக தான் நம்ம SMBS இருக்கு. ஆறாவது CPU-யோட கூலர். இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, நம்ம CPU ரன் ஆகுறப்போ ஓவரா ஹீட் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணி கம்மியான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணி வச்சுக்க தான் இந்த கூலர் இருக்கு. இன்கேஸ் இது மட்டும் ஓடாம இருந்தாலோ இல்லனா நம்ம பிசில இது இல்லனாலோ நம்ம பிசி 1ல இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளவே ஹீட் ஆகி ப்ளூ ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிடும். தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஏழாவது கேபினெட். இது நம்ம பிசியில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒரே இடத்துல வச்சு பில்ட் பண்ணுறதுக்காக இருக்கு. கடைசியா கிராஃபிக்ஸ் கார்டு. என்னடா கிராஃபிக்ஸ் கார்டுன்னு வெறுங்க எண்ணிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. என்னதான் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி கடைசியாக சொன்னா கூட நம்ம CPU-க்கு அடுத்த காஸ்ட்லியான காம்போனன்ட்னா அது கிராஃபிக்ஸ் கார்டு தான். நிறைய டைமில் நம்ம CPU-யோடவும் காஸ்ட்லியான காம்போனன்ட்னாலும் அது கிராஃபிக்ஸ் கார்டு தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம பிசிலேயே அதிக காஸ்ட்லியான காம்போனன்ட்னாலும் அது கிராஃபிக்ஸ் கார்டு தான். அப்படி இருந்தும் ஏன் ப்ரோ இதை கடைசியில் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 7 காம்போனன்ட்ஸை வச்சுமே நம்மளால ஒரு கம்ப்ளீட் பிசியை பில்ட் பண்ண முடியும். அதனால தான் 7லேருந்து 8 காம்போனன்ட் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அது எப்படி ப்ரோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் நம்மளால பிசி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். GPU எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம மானிட்டரில் பார்க்குற எல்லாத்தையுமே இந்த GPU தான் ரெண்டர் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு தருது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் RAM இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். அதில் ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து RAMக்கு போகுது, RAMலேருந்து CPU-க்கு போயிட்டு CPU-ல ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு டிஸ்பிளேல எல்லாமே தெரியுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம CPU-க்கு அடுத்தது நம்ம GPU-வாலையும் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணாதான் நம்ம விஷுவலா மானிட்டர்ல எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம டிஸ்பிளேல பார்க்கிறது எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ணது நம்ம GPU தான். இதை இப்போதைக்கு சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். அப்புறம் எப்படி ப்ரோ அந்த 7 காம்போனன்ட்லயும் நம்ம பிசி பில்ட் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய டைம்ல இன்டர்கிரேட்டடாவே இந்த GPU நம்ம CPU-லே வந்துடும். அப்படி வந்துட்டா நம்ம டிசிகேட்டடா இந்த GPU போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ GPU போடாமலே நம்மளுக்கு டிஸ்பிளேவும் வந்துடும். ஆனால் நிறைய டைம்ல இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸை விட டிசிகேட்டட் கிராஃபிக்ஸ் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் எல்லா டைமும் இருக்குமானா இருக்காது. கொஞ்சம் கம்மியான கிராஃபிக்ஸ் கார்டை விட இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பெஞ்ச்மார்க்ஸ் மூலமா தான் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவை, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் எல்லா காம்போனன்ட்ஸை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு கம்ப்ளீட் பிசியை பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் சொன்ன ஒரு காம்போனன்ட்லையும் நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லா காம்போனன்ட்ஸையும் உங்களால எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த சீரிஸை பார்த்து முடிச்சாதான் நீங்களா ஒரு பிசியை பில்ட் பண்ண முடியும். அடுத்ததா CPU வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் bye.